அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான மற்றும் ஆரோக்கியமான ராகி சப்பாத்தியும் ராகி பூரியும் தாங்க. கேழ்வரகு மாவு சப்பாத்தி, கேழ்வரகு மாவு பூரி தாங்க. நம்ம குழந்தைங்க நிறைய கேழ்வரகு மாவில் எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் முதல்ல ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கிண்ணம் மாவை நல்லா புகை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கினேன். வறுத்து எடுத்த மாவை ஒரு ஓரமாக வச்சுட்டு, எந்த கிண்ணத்தில் மாவு எடுத்தனோ அதே கிண்ணம் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. அதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து இப்போ சப்பாத்தி இல்லைன்னா பூரி விரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ பூரிக்கு தான் இதை செஞ்சிட்ருக்கேன். மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க. சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி, கோதுமை மாவு தேய்க்கிற மாதிரி இதை கொஞ்சம் மிருதுவாக தேய்ங்க. எனக்கு பூரி கொஞ்சம் வட்டமாக வேணும், இருந்தால் நல்லாயிருக்கும் காணொலியில் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு அது ஒரு வட்டமான வடிவில் எடுத்துக்கிட்டேன். பூரி ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் நல்லா வராது, கொஞ்சம் இந்த மாதிரி அடர்த்தியாக இருக்கட்டும். இப்படி இருந்தால் நல்லா பூரி புஷ்ஷுன்னு வருவாங்க. நான் இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கினேன். சப்பாத்திக்கும் பூரிக்கும் தனித்தனியாக. நம்ம முதல்ல தேய்க்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த வட்டமான வடிவம் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தேய்க்க அந்த வடிவம்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் வச்சு சப்பாத்தியும் பூரியும் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் நல்லா சூடானதும் தேய்ச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவு சப்பாத்தியை எடுத்து சேர்த்துக்கலாம். நான் எப்பயும் போல் கோதுமை மாவு சப்பாத்தி எப்படி செய்வோமோ அப்படி தாங்க இதையும் செய்ய போகிறோம். எந்த வித மாற்றமும் இல்லை. நல்லா மாவு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இப்போது இது நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா அதையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி நிஜமாகவே ரொம்ப மிருதுவாக இருந்ததுங்க. இதை நீங்கள் அப்படியே செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா, மூடி வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும் போது நல்லா மிருதுவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சுவையும் அருமையாக இருந்தது. கேழ்வரகு மாவை கஞ்சி கூழ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி முயற்சி பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானிலை வச்சு வானிலை சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவும் போல் பூரிக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் புஷ்ஷுன்னு வரும். அதே மாதிரி தான் இதுக்கும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். இதுதான் நான் இதில் போட்ட முதல் பூரி. இதுவே நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சுங்க. இதனுடைய சுவையில் எந்த வித மாற்றமும் இல்லை. நம்ம எப்பயும் கோதுமை மாவு பூரி, மைதா மாவு பூரி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதை விட எனக்கு ருசி ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அருமையாகவும் இருந்தது. இந்த பூரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சு. சரி அடுத்ததும் அப்படி தான் வரும்னு பார்த்தா நான் அதில் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கேன் போல், அமுங்கின மாதிரியே வந்துச்சு. இருந்தாலும் அந்த பூரியும் நல்லா தான் இருந்தது. இதுக்கு அடுத்தது ஒரு சூனிய பொம்மை மாதிரி ஒரு பூரி செஞ்சுட்டேன். முதல்ல நான் இது தாங்க தேய்ச்சேன், தேய்க்க ஒழுங்காக வரல. சரி அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இது எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தா இது நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, ரவுண்டாக இருக்கிறது மட்டும் காமிக்கக்கூடாது, இப்படி இருக்கிறதும் நம்ம காமிக்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியும் பூரியும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சப்பாத்தி பாருங்கள் நல்லா மிருதுவாக இருக்குது. இப்போ பூரி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டத்தோடவும் சேர்த்து சுவைக்க நான் முட்டை தொக்கு செஞ்சு வச்சுருக்கேங்க. அதுதான் நம்ம இதோட சேர்த்து சுவைக்க போகிறோம். பூரி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்கவே எவ்வளோ மொறுமொறுன்னு இருந்தது பாருங்கள்.
இந்த முட்டை தொக்கோட இந்த பூரியும் இந்த சப்பாத்தியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக அருமையாக இருந்ததுங்க. நிஜமாகவே நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இதே போல் பூரியும் சப்பாத்தியும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது இதனுடைய சுவை. ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், என்னுடைய குரல் தொண்டை கட்டியிருக்கு, அதனால் என்னால் சரியாக பேச முடியல. இதில் எதனா பிழையோ தவறோ இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அதே போல் சித்ரா லோகேஸ்வரன்ற ஒரு தோழி என்கிட்ட மாங்காய் சாதம் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் வெளியே போக வேண்டியதுனால என்னால் செய்ய முடியல. தோழி, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை செஞ்சு போடுறேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தமிழும் சுவையும் பரவட்டும்.